டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3rd ஸ்டாண்டர்ட் ஹிந்தியோடைய ஒர்க் ஷீட்டு. ஏற்கனவே இந்த போயம் ஃபர்ஸ்ட் சாப்டர் போயம் வந்து பார்த்துருப்போம். அதை கவனிச்சவங்க மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்படி நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் டீச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த எல்லா இமேஜ், இந்த பிக்சர் எல்லாத்துக்குமே வந்து நேச்சுரல் திங்ஸ், இந்த நேச்சுரல் திங்ஸ் மூலமா சில நல்ல விஷயங்களை கத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த போயம் வந்து சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தோம்னா சன், सूरज, सूरज से क्या सीखना है? जगना और जगाना. நீங்க அந்த போயம் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். फूलों से क्या सीखना है? நித்திய ஹன்ஸ்னா சீக்னா ஹை. ஸ்மைலிங் அப்படிங்கிறத பூக்கள்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அதே போல சூரஜ் கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்? அவேக் அண்ட் சைன், எழுப்புறது, அதுக்கப்புறம் ஷைன் பண்றது. அவேக் அண்ட் ஷைன். அதே மாதிரி தீபக், தீபக் இருந்து எதை கத்துக்கணும்? அந்தேரா தூர் கர்னா. ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்குன்னா அங்க என்ன இருக்காதுன்னா டார்க்னஸ் இருக்காது, இருள் சூழாது. வண்டு, வண்டு கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்னு சொன்னாங்க? கீத் கானா. பேடோசே சீஸ் ஜுகானா, அதாவது மத்தவங்கள்ட்ட பொலைட்டா நடந்துக்கிறது. ஒரு ஒரு வளர்ச்சி ஒரு மரம் வந்து மேல் நோக்கி வளருது, நல்ல ஒரு உயர்ந்த மரமா வளருது அப்படின்னா அதோடைய கிளைகள் வந்து பூமியை நோக்கி தாழும், அப்படி தாழ்ந்து இருக்கும். ஒருத்தனுடைய வளர்ச்சி வந்து அவனுடைய பண்புகள், அவன் வந்து ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வளர்றான் அப்படின்னா அவன் வந்து மத்தவங்ககிட்ட நடந்துக்கிற பண்புகள் வந்து எப்படி இருக்கும்னா பிளெக்சிபிளா இருக்கணும், பண்புடையவனா இருக்கணும். அததான் சொல்லியிருக்காங்க. சீஸ் ஜுகானா, தலை வணங்கக்கூடியவனா இருக்கணும். லாஸ்ட் பிக்சர் வந்து இந்த நதி, வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழ் நோக்கி விழுந்தாலும் அடுத்து அது தன்னுடைய பாதையை வகுத்து என்ன செய்யும்? ரன்னிங் வாட்டரா போயிரும். ஜீவன்மே சதைவ் ஆகிய பண்ணா. ஒருத்தன் தோல்வி அடைஞ்சாலும் கூட அடுத்து தன்னுடைய பாதையை வகுத்து என்ன செஞ்சிடணும்? மூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும், ஃபார்வர்ட் ஆகி போக ஆரம்பிச்சிடணும், முன்னேறணும். அதை பத்தி சொல்றதுதான் இந்த वाटर फॉल्स, नदी. जीवन में सदैव आगे बढ़ना. सूरज से क्या सीखना है? जगना और जगाना. फूलों से हंसना, दीपक से अंधेरा दूर करना, बौरों से गीत गाना, पेड़ों से शीश झुकाना और नदी से जीवन में सदैव आगे बढ़ना. नेक्स्ट क्वेश्चन. इमेज கொடுத்திருக்காங்க. चित्रों को देखकर, चित्र அப்படின்னா पिक्चर, चित्रों को देखकर बताइए कि वे किस संज्ञा से संबंध रहते हैं. संज्ञा அப்படின்னா நேமிங் வேர்ட். ஒவ்வொரு திங்ஸுக்குமே நேம் இருக்கும், ஒவ்வொரு பொருளுக்குமே இடத்துக்கும் நேம் இருக்கும், ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே வந்து நேம் இருக்கும். அந்த நேமிங் வேர்டை வந்து சம்பந்தப்படுத்தி அது எந்த கேட்டகரியில வருதுன்னு சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஷூ, இந்த ஷூ வந்து வியக்தி வாச்சக் சஞ்ஞாவா, ஸ்தான் வாச்சக்கா, இல்ல இது வந்து வஸ்துவா ஜான்வரான்னு கேட்டிருக்கு. வஸ்துனா திங்ஸ், ஜான்வர்னா அனிமல், ஸ்தான்னா பிளேஸ், வியக்தினா பர்சன். இதுல இது வந்து எந்த சஞ்ஞாவுடைய டைப்? இதுக்கு மீனிங் எழுதிக்கோங்க. வியக்தினா பர்சன், ஒரு பர்சனை மீன் பண்ற நேமிங் வேர்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்தான் அப்படின்னா பிளேஸ், பிளேஸ மீன் பண்ணுது, அதாவது ஒரு இடத்தை குறிக்குது. அது எதுவா வேணாலும் இருக்கலாம், பேலஸா இருக்கலாம், ஸ்ட்ரீட்டா இருக்கலாம், சிட்டி நேமா இருக்கலாம், கண்ட்ரி நேமா இருக்கலாம். வஸ்து அப்படிங்கிறது திங்ஸ்,
ஏதாவது ஒரு பொருளை வந்து நேம் பண்றது. ஜான்வர் அப்படிங்கறது அனிமல். அனிமலை என்ன செய்யறது? மீன் பண்றது. நான் இந்த ஒரு இதுல எழுதியிருக்கேன். இதை வச்சு நீங்க மத்த எல்லா கொஸ்டினுக்குமே என்ன செஞ்சிடலாம்? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஷூ இருக்குல்ல, இது வந்து எந்த கேட்டகிரியில வரும்? எந்த சங்ஞால வரும்? வஸ்துங்கிற கேட்டகிரியில வரும். அதே மாதிரி இங்க ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் இருக்கு. இது வந்து எதுல வரும்? வியக்தி, ஸ்தான், வஸ்து, ஜான்வர். வஸ்துல வரும். அதே மாதிரி ஹோம், வீடு. வீடு வந்து எந்த கேட்டகிரியில வரும்? ஸ்தான். இது வந்து ஜான்வர். இது வந்து பர்சன். இதுவுமே வந்து ஒரு ஸ்தான் தான், இடம் தான். ஓகேவா? இப்படிதான் இதை வந்து என்ன செய்யணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இது எழுதாதவங்க எழுதிக்கோங்க. பர்சன், வியக்தி, ஸ்தான், பிளேஸ், வஸ்து, திங்க், ஜான்வர் அப்படிங்கிறது அனிமல். ஏதாவது ஒரு விலங்குகளை வந்து ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். இதுலயுமே வந்து பிக்சர்ஸ் கொடுத்துதான் ஃபில் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிறவர் வந்து இந்த பிக்சர் வந்து இது தாதாஜி, இது தாதிஜி. தாதாஜி, தாதிஜி. இங்க ஒரு கார்டன் மாதிரி தெரியுதா? இது வந்து பஹீஜே. பஹீஜே கார்டன். நான் வேணா மீனிங் எழுதுறேன், நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம்? ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தாதி, கிராண்ட் மதர். நெக்ஸ்ட் பௌதே, பிளான்ட். பௌதம் அப்படிங்கிறது பிளான்ட். அடுத்து குலாப் அப்படிங்கிறது வந்து ரோஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? பெஹன். பெஹன்னா சிஸ்டர். நெக்ஸ்ட் தாதிஜி. சாரி, இது வந்து கிராண்ட் ஃபாதர். தாதிஜி வந்து கிராண்ட் மதர். கிராண்ட் மதர். பஹீஜே அப்படின்னா கார்டன். பானி அப்படிங்கிறது வாட்டர். இப்போ இதுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுனாலும் இல்ல வாசிக்க தெரிஞ்சாலும் நீங்க என்ன செஞ்சிடலாம்? அந்த பிக்சருக்கு நேரா அந்த ஆன்சரை வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ இது உங்களால ஃபில் பண்ண முடியும். இங்க என்ன வரும்? தாதாஜி, பஹீஜே, குலாப், பானி. இதுவுமே குலாப் தான். இது இது வந்து பௌதம். இதுதான் குலாப். வந்து ரோஸ் பிளான்ட். இது வந்து ரோஸ். இங்க என்ன வந்துடணும்? ரோஸ் பிளான்ட் வந்துடணும். இங்க வந்து ரோஸ் வந்துடணும். दादी बहन। पिछले रविवार को मैंने अपने दादाजी के साथ हमारे बगीचे में काम किया। लास्ट संडे எங்க தாத்தா கூட நான் என்ன செஞ்சேன்? தோட்டத்துல வேலை பார்த்தேன். हमने बगीचे में कुछ नए पौधे लगाए। எங்க தோட்டத்துல வந்து புது பிளான்ட்ஸை வந்து நாங்க என்ன செஞ்சோம்னா பிளான்டேஷன் பண்ணோம். அதாவது வளர்க்கறதுக்காக ரெடி பண்ணோம். मैंने पौधों को पानी देने में दादाजी की मदद की। அந்த பௌதா அந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊத்துறதுக்காக ஹெல்ப் பண்ண. மதத் அப்படின்னா ஹெல்ப். मैंने एक गुलाब का पौधा भी लगाया। ஒரு ரோஸ் பிளான்ட் கூட நான் வந்து என்ன செஞ்சேன்? நட்டு வச்சேன். मेरी दादी जी को गुलाब के फूल बहुत पसंद है।
பாட்டிக்கு வந்து गुलाब பூ வந்து ரொம்ப பிடிக்கும். मैं और मेरी बहन अब पौधों के बड़े होने का इंतजार करेंगे. நானும் என்னோட சிஸ்டரும் அந்த பிளான்ட் எப்போ வளரும் அப்படிங்கறத என்ன செய்யறோம், வெயிட் பண்ணி பாக்குறோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பூ வந்து எப்போ பெருசா வளரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்தசார் அப்படின்னா வெயிட். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான். இதை நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.